பொங்க பொங்க பால் கறக்கிற மகாலட்சுமி, நாம எல்லாம் நல்லா இருக்கணும். அம்மா பால் கறந்துட்டோமா? சாமி கிட்ட வைமா. அம்மா மணி ஆர்டர் வந்திருக்கு. மெதுவாங்கம்மா மெதுவா. இப்ப எந்த ஊர்ல பாருக்கா? இருங்கம்மா படிச்சு சொல்றேன். இந்தாங்க. அன்புள்ள அம்மாவிற்கு சுந்தரம் எழுதியது. மேலூரில் நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்தது. தேவரையா, அண்ணாமலை, சித்தன், பெரிய மதுரை, வடிவேலு எல்லோரும் நலமாக இருக்கிறோம். அடுத்து வல்லாலப்பட்டி செல்கிறோம். செல்லத்தாயி, உன் தம்பி பணம் அனுப்பிச்சிருக்கான். ஏ ராசா, மாசம் தவறினாலும் நீ அனுப்புற பணம் மட்டும் தவறதே இல்லை. நீ நல்லா இருக்கணும். முகாயிகா, உன் புள்ள பணம் அனுப்பியிருக்கான். ஏ ராசா, உன்னால தாண்டா அந்த வீட்டுல ஒலையே வைக்கிறோம். யோ பெருசு, உனக்கு பணம் வந்திருக்கியா? அக்கா, யாரு? செல்லத்தாயா? இந்தாமா உன் தம்பி அனுப்பிச்ச பணம். மூக்காயக்கா வருது. வாங்கக்கா வாங்க. இந்தாங்க உங்க பையன் அனுப்பிச்ச பணம். கிழமை வர வரத்த பாரு. வந்துட்டீங்களா? வந்துட்டேமா. இந்தாங்க. வர்றேம்மா. வர்றேன். வரேக்கா. வரேம்மா. இது ஒண்ணு எனக்கு உட்காந்து தொலை. மீனாட்சி, இந்தாங்கம்மா பால். பால் இருக்கட்டும், முதல்ல நீ பணத்தை பிடிமா. தாத்தா, அம்மா அப்பா இல்லாத எனக்கு நீயும் கண்ணு தெரியாத அம்மாவுக்காக சுந்தரனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் அனுப்புறீங்க. நீங்க நல்லா இருக்கணும். சித்தா, அம்மா அப்பா இல்லாத உனக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த பணம் சேர்க்கிறோம். இந்த உன் பங்கு பணம். பிரசிடண்ட் ஐயா இருக்காரா? உள்ள இருக்காருங்க, அதோ கூப்பிடுறேன். ஏன்பா கந்தசாமி, என்ன ரத்த கலவையா வந்து நிக்கிறீங்க? சிவத்தையா, கீழமாத்தூர் பிரசிடண்ட் ஐயா விட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வர்ற வழியில பேச்சு ஒரு மேட்ல திருட்டு கும்பல் பூந்து திகிடு மூடா தாக்கி விட்டாங்க. இருந்த பொண்டு பிள்ளைங்க நாய்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. உன் பரம்பரை பேரை சொன்னா கறந்த பாலை காங்குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பரம்பரையில வந்த நீ எல்லாம் இருக்கும் போது இப்படி நடக்குதுன்னா இன்னைக்கும் அப்படி நடந்திருக்கு. தினமும் தொடர்ச்சியா நடந்துட்டு வருதே. ச்சே, இதனால ஊருக்குள்ள கெட்ட பேரு. இன்னைக்கு கொள்ளடிக்கிறானுங்க, நாளை கொலை செய்ய மாட்டாங்கன்னு நிச்சயம். பாப்போம். டிஎஸ்பி கேம்ப் போட்டிருக்காரு. இவங்க மட்டும் போலீஸ்க்கு அடங்கல, வீட்டுக்கு ஒரு ஆள் அடிவாளத்துட்டு போய் உண்டு இல்லைன்னு பாத்துருவோம். ஐயா, இவங்களை ஆஸ்பத்திரி கழிச்சிட்டு போ, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வரேன் கந்தசாமி. வாங்க. பாட்டு கத்துக்கிட்டு இவன கச்சேரியா பண்ண போற? இல்லைங்க, சாமி கும்பிடும் போது ஸ்லோகத்தை பாட்டா சொன்ன புண்ணியம், அதுக்குதான். ஆஹா, பிரமாதமா சொன்னீங்க. சமயக்கார பைய, சங்கீதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஐயா, எங்க பரம்பரையை சாதாரணமா நினைக்காதீங்க. எங்க அப்பா பி.யு. சின்னப்பா, எம்.கே. தியாகராஜ பாவதர், டி.ஆர். மகாலிங்கம் அவங்க மாதிரி பாடுவார? அவங்க வீட்டுல எல்லாம் சமையல் வேலை பார்த்திருக்காரு. சரி சரி, டிஃபன் எடுத்து வை. நான் போய் கீதாவை கூட்டிட்டு வரேன். அவசரம் வெளியில போகணும். என்னங்க இது, வந்ததும் வராதமா பரப்பிட்டீங்க? பொதுவு பெரிய பண்ணியும் அவங்க ஆட்களையும் பேச்சூரணி பக்கம் யாரோ அடிச்சு போட்டு பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்களாம். அது விஷயமா டிஎஸ்பி பார்க்கணும். அதான் நான் போய் கீதாவை கூட்டிட்டு வரேன். வணக்கையா. கீதாவோட பாட்டு எந்த அளவுக்கு இருக்கு? 3 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கா. ஒரு நாளாவது உட்கார்ந்து கேக்குறீங்களா? மேடையில பாடுற அளவுக்கு தயாராயிட்டா. அவ்வளவு ஞானம். அவளை என் மாணவின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாமா, சாப்பிட போகலாம். டீச்சர், நீங்க வாங்க சாப்பிட. பரவாயில்லைங்க. கீதா, நீ போமா. நீ இல்லாம உங்க அப்பா சாப்பிட மாட்டாரு. பிச்சத்தை நாளைக்கு பாத்துக்கலாம்.
நடுப்பாதையில நிக்கிறான். நாராயங்கராய குடிச்சிட்டு வந்து நிக்கிறானா? இன்னும் 2 பேரும் வரானுங்க. கொங்கா பையங்கன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்கள வேல் கம்புல சொருகி இங்கே நிப்பாட்டி வச்சா தான் நம்மளை பத்தி தெரியும். என்றா வேல் கம்ப. ஐயோ, நிறைய பேர் வராங்கல்ல. என்ன பண்றது? தெரியாத அந்த வழியில வந்துட்டோமே. ஐயோ, நகையெல்லாம் புடி. மறுபடியும் கழுவனோட ஆட்கள் பேச்சியூரடி மேட்ல கொலையும் கொள்ளையும் நடத்திருக்காங்களா? மிஸ்டர் ராசையா, அந்த கூட்டத்தை 2 நாளைக்குள்ள பிடிக்கலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணாலும் கொடுக்கிறேன். இமிடியேட்லி யூ மஸ்ட் கேட்ச் ஹிம். எஸ் சார். இவங்கள ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கலட்டி கலட்டி அடி பண்ற கரண்டி பிடிச்ச கையை சோண்டி எடுத்துருவேன். எங்கிருந்தோ வந்து எங்க ஊர்மானத்தை காப்பாத்திட்டீங்க தம்பி. அன்னைக்கு எங்களை அடிச்சீங்கல்ல,
இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்களா? பிரசிடண்ட் ஐயா ஊர்ல இருந்து வரட்டும், உங்களை பாராட்டி திருவிழா மாதிரி நிகழ்ச்சி நடத்தி போடுறோம். வாங்கய்யா, இவங்க தான் இந்த திருட்டு கும்பலையே பிடிச்சவங்க. ஓ, அக்கிரமத்தை ஒழிக்கிறதுல எல்லாருக்கும் பங்கு உண்டு. ஒரு வகையில எல்லாரும் காக்கி சட்டை போடாத காவக்காரங்க தான். உங்களை மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா நாட்டுல எந்த அக்கிரமம் நடக்காது. அவங்களாம் வண்டியில ஏத்து. எஸ் சார். ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். என் பேர் சுந்தரம். படிச்சுட்டு வேலை கிடைக்காம சும்மா அப்படி இப்படி அலையறதை விட என்ன மாதிரி இருக்கிற என் நண்பர்களை கூட்டிக்கிட்டு இந்த வண்டியில ஊர் ஊரா போய் பாட்டு பாடி பழப்பு நடத்திட்டு வரேன். அப்படியா? நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்படி இந்த வண்டியில ஒரு வேன் வாங்கி கூடாதா? நாங்க சம்பாதிக்கிற காசு எங்க செலவுக்கே பத்தாது, அப்புறம் வண்டி பெட்ரோலுக்கு எங்க போறது? அதனால தான் எங்களுக்கு தேவையானது இதுலயே அமைச்சுக்கிட்டோம். அப்படியா? ஏய் சித்தா, மேலே ஏறி கட்டில கீழே போடா, ஐயா உட்காரட்டும். இது என்னன்னு பாக்குறீங்களா? இதுதான் நான் படுத்து தூங்குற தொட்டில. அப்படியா? இன்னும் அருந்து போகாம இருக்கு. தம்பி, இருக்கிறத வச்சு சிறப்பா வாழற எல்லா வழியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. போலீஸ்காரன் இல்லாம as a man உங்களுக்கு எந்த உதவியும் எந்த நேரத்திலும் செய்ய தயாரா இருக்கிறேன். பட்டுமா? ஐயா உட்காருங்க. ஐயா கொஞ்சம் இருங்க, டீ போட்டு கொண்டு வரேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் வர்றேன். வாங்க. அவர் தான் டீ வேணான்ட்டார்ல, எனக்கு போட்டு கூட ஐயா. எனக்கு சேர்த்து போடியா.